அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 மே மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மேசத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவு பெற்றிருக்கு. அதாவது இந்த மே மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல மே மாதம் 14ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் ஆட்சி பலம் ரிஷபத்தில். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மிதுனத்தில் போய் அமர்ந்து கொண்டு அங்கு குரு சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுது. கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, சனி கேது அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்காங்கல்லவா. அதில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி அன்று மேசத்தில் போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோடு அமர்ந்து வலிமையாக பலன் தரப்போகிறார். ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 மே மாதம் எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறது. அப்போது 10ஆம் அதிபதி உச்ச பலம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது. அப்போது இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனை எல்லாம் தொழிலை அபிவிருத்தி செய்வது, தொழிலை வளர்த்துவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வலிமை பெறுகிறது. சூரியனைப் போல இருக்கணும், சூரியனைப் போல உலகத்தை சுற்றி வரணும், சூரியனைப் போல ஒரு கம்பீரமாக இருக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக இந்த விருச்சிகத்துக்கு இருக்கும். அது செயல்படுத்தவும் இருப்பீங்க. அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சிங்கம் போல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையோட எழுச்சியோடு இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சூரியன் லக்னத்தை பார்த்தாலே தன்னம்பிக்கை வளர்ந்துடும். அப்போது தொழிலை வளர்த்தலாம். தொழிலில் இருக்கக்கூடிய சில குறை நிறைகளை களைத்தெறிந்து அதை திறம்பட செய்யக்கூடிய வல்லமை உண்டு, நல்ல அறிவாற்றல் உண்டு, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல தொடர்புகள் உண்டு, பழைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். அவர்களின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. ஒரு சிலர் சொந்த தொழிலுக்கு என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அது 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி 2 பேர் அதாவது 2 பேரும் சேர்ந்து அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு கூட்டு தொழிலை ஏற்படுத்தணும், அல்லது கூட்டு தொழில் செய்யலைன்னா கூட ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று இன்கம் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக இந்த விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. இப்போ வேலையில் இருக்கின்றவர்களுக்கு அதிகாரத்துடன் சேர்ந்த ஒரு வேலைங்கிறது உண்டு. ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு இடமாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக விருச்சிகம் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா புதன் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அறிவார்ந்த செயல்பாடுகள் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்குது, மதிநுட்பம் இருக்கும். எதை என்ன பண்ணணுங்கிற அந்த அறிவு சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிகத்துக்கு நல்லா இருக்க போகுது. அதுவும் இந்த மே மாதம் இறுதியிலிருந்து பார்த்திங்கன்னா, அதுவும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு எந்த தடையும் இல்லை.
இப்போ கூட சின்ன சின்ன கன்ஃபியூஷன் உங்கள் மனதில் இருக்கும், அது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தெளிவாக போகிறீர்கள், இன்னும் நல்லபடியாக இருக்க போகிறது. எழுச்சியோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். பொருளாதாரம் எப்படி சார் இருக்க போகுது? 2ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டங்களை அனுபவித்து தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பொருளாதார ரீதியில், பண ரீதியில், குடும்ப ரீதியில், வாக்கு ரீதியில் ஏதாவது ஒன்று செயல்படுத்த முடியாத ஒரு தடங்கல்கள் கண்டிப்பாக விருச்சியத்துக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சூப்பராக போகுது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த அத்தனை குறைபாடுகளும் களையப்படுகிறது. உங்கள் வாக்கு மேன்மை பெறப்போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம், இது புரிஞ்சுக்கல, இவர் கணவன்னா மனைவி புரிஞ்சுக்கல, மனைவி என்ன கணவன் புரிஞ்சுக்கல, ஏதாவது புரியாமல் இருந்து கொண்ட ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் ஏதோ ஒரு வகையில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த மே மாதம் அமையப்பெறுகிறது. குழந்தைகள் நலன், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குரு போய் 8ல் மறைஞ்சிட்டாரே சார், குரு 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால என் குழந்தை பாக்கியத்தில் தள்ளி போகுது, அல்லது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எதுவும் சக்ஸஸ் ஆகலை, நிறைய செலவு செஞ்சோம், குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல, குழந்தைகளுடைய ஆசைகளை நம்மால் நிறைவேற்ற முடியல. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய சின்ன கவலையோடு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த மாதத்திலிருந்து, அதாவது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியிலிருந்து அந்த கவலைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அந்த இயற்கையாய் அந்த வரத்தினுடைய அடிப்படையில் எத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருப்பீர்கள், எத்தனை இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருப்பீங்க, அதனுடைய பாக்கியம் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலோட இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் விருச்சிகத்துக்கு உண்டு. குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறீர்கள். குழந்தைகள் நன்றாக படிக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இப்போ படிக்க போகிறாங்க. ஐயோ டிகிரியில் அரியர் வச்சுட்டாங்க, எல்லாமே கிளியர் பண்ண போகிறாங்க. அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். முயற்சி, தைரியம் நல்லா இருக்க போகுது. ராசிநாதன் ஆட்சி பலம் அடைய போகிறார் இந்த மே மாதம் 11ஆம் தேதி. அப்போது தைரிய வீரியத்துடன் ராசிநாதன் வலிமை பெறணும். ராசிங்கிறது அந்த மனம் வலிமை பெறுகிறது, உடல் வலிமை பெறுகிறது, சிந்தனை வலிமை பெறுகிறது. அப்போ சாதிக்கணுங்கிற எண்ணம் தோணும் அல்லவா? அப்போது கண்டிப்பாக சாதிக்கணும், சாதனை புரியணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஆள் மனதில் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, சார் நான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகணும் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு அது பலப்பட போகிறது, ஸ்ட்ராங்காக போகிறது. அதில் நின்று ஜெயிக்கவும் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னது உறுதி கிடைக்கப் போகிறது. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம். ட்ராவல் இருக்கும், ஒப்பந்தங்கள் இருக்கும், முயற்சிகள் நல்லா இருக்கும், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் தோன்றும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ரோட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த வாகனம் தான் வாங்கணும், வாங்கினா இந்த வாகனம் தான் வாங்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் பதியப்பட்டிருக்கும்ல, அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் விருச்சிகத்துக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் விஷயத்தில் எப்படி சார் இருக்கும்? 6ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது, குரு பகவான் 8ல் உட்கார்ந்துருக்கார், சுக்கிர பகவானும் போய் 8ல் மறைகிறது. அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் போய் 8ல் மறைகிறது. அப்போ சுக்கிரன் 8ல் மறைகிறது அப்படின்னா
மனைவியினுடைய ஹெல்த்து அல்லது கணவனுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும், அதுவும் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், குருங்கன்னா குருனாலே கொழுப்பு, குருனாலே வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். உஷ்ணத்தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹீட்டு, சூரியன் 6ல் உட்கார்ந்துருக்கார், ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள். புதனுங்கிறது நரம்பு, அப்போ புதனும் 6ல் இருக்கார். ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள், தோல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அதே சமயத்தில் பல், சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, பல் சம்பந்தப்பட்ட அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுக்கணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சார், வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கா? குரு 8ல் இருக்கார். 8லிருந்து நேராக எங்கே பார்க்குறார்? 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலத்தை, அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 12ஆம் இடம் அங்கே குரு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெளியூர், அதாவது ஜாபுக்காக போகலாம், அல்லது உங்களுடைய வியாபாரத்துக்காக போகலாம், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது குடும்ப ஒரு பிக்னிக்காக போயிட்டு வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, வயதானவர்கள், குறிப்பாக வயதானவர்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக வேண்டாம். இந்த காலகட்டம் நிச்சயமாக வேண்டாம். புத்தி அறிவை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது என்னென்னா, ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக தொழிலை செய்வதற்கு உகந்த காலகட்டம் இல்லை. ஏன்னா குரு சுக்கிரன் 2 பேரும் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிற அமைப்புக்கேற்ப. அதே சமயத்தில் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம், மே மாதம், தன்னம்பிக்கை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, எழுச்சியை தரக்கூடிய, சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். இந்த கோச்சார பலனை குறைந்தது 3-4 மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். கரெக்டாக பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் தசாநாதனோ புத்திநாதனோ பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும், அல்லது 6, 8, 12 அதிபதிகளோட அல்லது அந்த இடத்துல இருந்து நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சம்நாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், இப்போ நான் +2 படிச்சிருக்கேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 திருமணம் எப்போ நமக்கு நடக்கும், எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க, வளர்க, வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.